வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியில் வியாழன் செவ்வாய் இணைப்பில் ரிஷபம் சிம்மம் துலாம் ஆகிய இந்த 3 ராசி மக்களுக்கு நல்லதொரு பாக்கியம் காத்திருக்கிறது. இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது யாவருக்கும் நலமாக இருக்கும். ஜூலை மாதம் செவ்வாய் ரிஷபராசியில் நுழைந்தாலும் வியாழன் ஏற்கனவே அந்த ராசியில் இருக்கிறார். அவர் இந்த செவ்வாய் பகவான் 26 ஆகஸ்ட் 2024 வரை ரிஷபராசியில் தங்கி பின்னர் மிதுன ராசிக்கு மாறுகிறார். அதுவரை இந்த 30-35 நாட்களுக்கும் இந்த 3 ராசிகளுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அந்த ராசிகள் ரிஷபம் சிம்மம் துலாம் ஆகிய இந்த 3 ராசி பலன்களை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். ரிஷபராசியின் லக்ன வீட்டில் குருவுடன் செவ்வாய் இணைந்த சுப சேர்க்கை உருவாகிறது. இந்த காலம் ரிஷபராசி மக்களுக்கு நல்லதொரு மங்களம் மற்றும் அது சார்ந்த பலன்கள் கிடைக்கும் மற்றும் இவருடைய ஆளுமைகள் கணிசமாக மேம்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் விரும்பிய பணியிடத்தில் பதவி உயர்வும் கிடைக்கும். இந்த மக்கள் சரியான வணிக திட்டங்களை சேர்ப்பதற்கு இது ஒரு சாதகமான சூழ்நிலை தரும் காலமாக இருக்கிறது. ரிஷபராசி மக்கள் தங்கள் திருமண வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமானது மற்றும் அது சார்ந்தும் செயல்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கலாம். தம்பதிகளுக்கு இடையே காதல் மிகவும் அதிகரிக்கும். இவர்கள் தம்பதிகள் ஒருவர் ஆதரவை பெற்று நலமாக வாழ்வார்கள் மற்றும் ரிஷபராசி மக்களுக்கு திருமண வாய்ப்புகளும் எப்பொழுது மூடி வருவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறது. அடுத்து சிம்மராசியின் 10ஆம் வீட்டில் சுபவ கிரகமாக இருக்கும் குரு பகவான் செவ்வாய் சேர்க்கை உருவாகிறது. இந்த காலகட்டத்தில் வணிகர்கள் தங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நலமாக வாழலாம். அவருடைய எதிர்காலம் நலமாக இருக்கும் என்றும் நம்பலாம். சிம்மராசி மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் இவர்கள் அது வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன் தரும் காலமாகவும் சிம்மராசி மக்களுக்கு இந்த செவ்வாய் குருவினுடைய சேர்க்கை பலமாக இவர்களுக்கு உதவும். இந்த காலகட்டத்தில் சிம்மராசி வியாபாரிகள் தொழிலதிபர்கள் புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் மற்றும் அதனால் இவர்களுக்கு நல்லதொரு லாபம் கிடைக்கும். சில சிம்மராசி மக்கள் வாகனம் அல்லது சொத்து வாங்குவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. இவர்கள் கடின முயற்சியால் தங்களுடைய பணியிடத்தில் பதவி உயர்வு பெற்று நலமாக வாழலாம். அடுத்து துலாம் ராசி மக்களுக்கு 8வது வீட்டில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து புதிய யோகத்தை உருவாக்குகிறார்கள். இந்த ராஜயோகத்தால் இந்த காலகட்டத்தில் இவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெருகி இவர்களை நலமாக வாழ வைக்கும் மற்றும் இவருடைய மனம் மிகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருக்கும். இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் பணியிடத்தில் செய்யும் வேலைக்கு வெற்றிக்கான வாய்ப்புகளை பெறுவார்கள். தொழிலதிபர்களுக்கும் வணிகம் செய்வர்களுக்கும் அதிக லாபம் ஈட்ட வாய்ப்பு இருக்கிறது. பணம் சம்பாதிப்பதை தவிர பணத்தை சேமிப்பதில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள். இவர்கள் புகழ் உயரும் மற்றும் இவர்கள் வாழும் சமூகத்தில் இவரின் நற்பெயர் மற்றும் மரியாதை அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் மேம்படும் என்று நம்பலாம். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம்.